கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுப்பா நல்லவர், போதுமானவர். நாம் தேடுகிற அளவுக்கு ஆண்டவரை தேடாதனால தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் குறைபட்டு போயிருக்கு. நம்ம நன்மைகளுக்காக மட்டும் ஆண்டவரை தேடுறோம். அப்படி ஆண்டவரை தேடாமல், அதாவது என் வாழ்க்கையில் ஆண்டவர் முக்கியமானவர், இயேசுப்பா தேவையானவர், அவரை நான் அறிவேன், அவரை நான் தேடுவேன், அவரை நான் ஆராதிப்பேன், அவருக்கு நான் முதலிடம் கொடுப்பேன் வாழ்க்கையில். அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு நான் வாழ ஆரம்பிக்கும்போது என் வாழ்க்கையில் தேவைப்படுகிற எல்லாவற்றையும் அவர் தரப்போதுமானவர். கர்த்தருடைய கிருபையினால் இந்த நாளிலிருந்து 21 நாட்கள் அற்புத இரவு ஜெபம் தினமும் இரவு 9 மணிலிருந்து 12 மணி வரை நடைபெற இருக்கிறது. தவறாமல் அதில் கலந்து கொள்ளுங்கள். முடிந்த ஆலயத்துக்கு வாங்க. தூரத்தில் இருப்பீங்கன்னா நம்முடைய ஜேடிஎம் சர்ச் இணையதளத்தில் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். மற்றவங்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்க. இயேசுவுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 34:11 வசனம். பிள்ளைகளை எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுகிற போதனைகளை நம்ம கேட்கணும். இன்றைக்கி நிறைய போதனைகள் இந்த உலகத்தில் இருக்குது பாருங்கள். எல்லா போதனைகளும் ஆண்டவருக்கு பயப்படுவதற்கு உகந்ததாக இல்லை. சிலருடைய போதனைகள், அதாவது வேதத்தை கொண்டு போதிக்கிறதுன்னு சொல்ல வரல, அதாவது பைபிள் சம்மந்தம் இல்லாமல் போதிக்கிற நிறைய போதனைகள் உலகத்தில் இன்றைக்கி இருக்குது. இங்கே கூட அதை பார்க்கலாம். ஆனால் அதெல்லாம் ஒரு மனிதன் எப்படியும் வாழலாம் என்று தான் போதிக்குது. அப்படிப்பட்ட போதனையை கேட்கும்போது முடிவு பரிதாபமாக போயிடும், சமாதானம் இருக்காது, நரகத்துக்கு போயிடும். ஆனால் நம்ம போதனையை கேட்கணும். எங்கே கேட்கணும்? ஆண்டுடைய ஆலயத்துக்கு போய், ஆண்டுடைய சபைக்கு போய் பைபிளை வைத்து, அதுவும் தேவனுக்கு பயப்பட்டு வாழணும், பரிசுத்தமாக வாழணும், உண்மையாக வாழணும், மற்றவங்களுக்கு தீமை செய்யாமல் வாழணும்னு போதனை கொடுக்குறாங்கல்ல, அந்த போதனைகளை கவனமாக கேட்டு நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும். அதான் நம்ம வாழ்க்கையில் மேன்மையை கொண்டு வரும். நீங்கள் போதனை கேட்குறவங்களா அல்லது வெறும் அற்புதத்துக்காக மட்டும் ஆண்டவரை தேடுறவங்களா? யோசித்து பாருங்களேன். போதனையை கேட்குற ஒரு நபராக நீங்கள் இல்லைன்னா இன்றைக்கி ஒப்பு கொடுத்துருங்களேன். ஏசப்பா, நான் போதனையை கேட்பேன். நல்ல ஒரு ஆவிக்குரிய சபைக்கு நான் சென்று வேதத்தை கொண்டு போதிக்கிற அந்த போதனையை நான் கேட்டு என் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பயப்படுகிறத நான் தெரிந்து கொள்ளணும்னு சொல்லி ஒப்பு கொடுப்பீங்களா? உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாற்றம் அடையும். ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற போதனைகளை உம்முடைய பிள்ளைகள் கேட்கும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்யும். யாரெல்லாம் தேவையில்லாத பாவத்தை தூண்டுகிற, பரிசுத்தத்தை கெடுக்கிற போதனைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ அதிலிருந்து உம்முடைய பிள்ளைகள் வெளியே வரட்டும். நல்ல ஒரு சபைக்கு போய் வேத வசனத்தின் அடிப்படையில் நல்ல போதனைகளை கேட்டு ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு தன்மையை உருவாக்கி வாழ்க்கையில் மேன்மையடைய கிருபை தார். இந்த நாளில் பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. திருமண நாளை காண்கிற எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பில் அனுப்பியிருக்கிற எல்லாருக்கும் அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.